ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ இந்த வார தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப்பில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக சென்னையில் வந்து என்ன ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் லைவ்ல என்ன போயிட்டுருக்கு, ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 5132 ரூபாய் இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 4752 ரூபாய் இருக்குது. இது நேற்றோட விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 8 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட 38,000 நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த விலை வந்து தொடர்ச்சி இன்றைக்கி வந்து கம்மியாச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து 38,000 கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி லலிதா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ அவங்க வந்து ஒரு கிராமுக்கு 4670 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அது 22 கேரட் கோல்டு. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 82 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து லலிதா ஜுவல்லரில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கம்மியே பண்ணல, அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லைவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் வந்து கோல்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1870 $1876 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் வந்து அது அங்கேயே ஸ்டே ஆகலை, இமீடியட்டாகவே வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ்க்கு $1870 வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இன்னுமே வந்து மேலே நோக்கி போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு கிராமுக்கு வந்து 66.70 ரூபாய் வந்து போய்கிட்டு இருக்குது. இது வந்து நேற்றுக்கு என்ன விலை இருந்துச்சோ அதே விலையில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது, எந்த மாற்றமே இல்லை. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஷாப்ஸ்லேயும் வந்து எந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் வந்து கொடுக்குறதில்ல, அதே ப்ரைஸில் தான் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சில்வர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 66.70 தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி லைவில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கோல்டு மாதிரியே சில்வரும் வந்து ஒரு பெரிய ட்ராப் வந்துச்சு. கிட்டத்தட்ட $24.32 ஒரு ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா $24 வரைக்கும் வந்து ட்ராப் ஆச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா $24.10 ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ சில்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து சில்வரும் இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைசர் அண்ட் மாடர்னாவோட FDA அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நியூஸ், அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து வேக்சின் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 95% எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா UK அண்ட் US வந்து லாக்டவுன் வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. புதுசாக இப்போ December 2 லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமும் UKல வந்து மறுபடியும் வந்து அந்த லாக்டவுன் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் நியூஸ் அதுக்கப்புறம் வந்து வேக்சின் நியூஸை நம்ம மேஜராக வந்து கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த தடவை யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய தேங்க்ஸ் கிவிங் டே, இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கனால அதை பேஸ் பண்ணி வந்து எக்கனாமி வைஸாக இன்றைக்கி கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த வீக்கில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி வந்து நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.